இனிமேல் எதிர்நீச்சல் அப்கமிங் எபிசோட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வர வர சீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஒரு மாதிரி கொண்டுட்டு போகிறாங்க. இதுக்கு பேசாமல் சீரியலை முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்கவியை லவ் பண்ணார், அதுக்கப்புறம் அன்புக்கரசியை பிடிச்சிருக்குன்னாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ பார்கவியை கல்யாணம் பண்ணால் திரும்ப பார்த்தா அன்புக்கரசியோட சேர்த்து வைக்கிறாங்க. இது என்ன லாஜிக்குன்னே தெரில. தமிழ்நாட்டோட கலாச்சாரம் பார்த்திங்கன்னா ஒருத்தனுக்கு ஒருத்தின் தான். அதே இப்போ கொஞ்ச நாள் இந்த எடுக்கிற சீரியல்லாம் பார்த்தா வேறு மாதிரி போயிட்டுருக்கு. அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்குது. இன்னும் அப்கமிங் எபிசோடில் என்னென்னலாம் நடக்கும்னு தெரியலை. இது ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா வல்கராக போயிட்டுருக்கு. அந்த மாதிரி தான் இந்த சீரியல் கொண்டு போகிறாங்க. இது சரி சீக்கிரம் முடிச்சிடலாம். இந்த மாதிரி மாற்றி மாற்றி இப்படி வர்றதுக்கு முடிச்சிடலாம். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஜனனி சக்தியை இன்னும் தேடிக்கிட்டே தான் இருக்காங்க. தேடிக்கிட்டு அழுதுகிட்டு அவரோட ஞாபகங்களை நினச்சிக்கிட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் ஒரு இடத்துல போய் ஒருத்தவங்க கிட்ட ரெக்வஸ்ட் கேட்டு நைட்டுக்கு மட்டும் இங்கே நான் தங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவரும் சரி நைட்டுக்கு மட்டும் தங்குங்க அப்படிங்கிறாங்க. இது இந்த பக்கம் போயிட்டுருக்கு. குணசேகரன் தான் பார்த்தா எப்போ பார்த்தாலும் ஜெயிச்சிட்டே இருக்கார். கெட்டது பண்ணுறவங்க தான் ஜெயிக்கிறாங்க. அது நாடகத்துலேயும் அப்படி தான் காட்டுறாங்க. ஒரு பாசிட்டிவாக கொண்டு போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எல்லோரும். அப்புறம் எல்லோரும் என்ன யோசிப்பாங்கன்னா, சரி நம்மளும் அதுமாதிரி கெட்டது செய்யலாம், கெட்டது செஞ்சால் தான் ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு தாட் வந்துடும். கொஞ்சம் பாசிட்டிவாக கொண்டு போனீங்கன்னா தான் பார்க்குறதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். பெண்கள் முன்னேற்றம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு ட்ராக்கில் போயிட்டுருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அன்புக்கரசி என்னென்னா அதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூல் தான் முடிச்சிருக்குது. 18 வயசு கூட ஆச்சா என்னன்னு தெரில. அதுக்குள்ளேயும் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதை அதோடய ஏஜ் என்னன்னு கூட எதுவும் காட்ட மாட்றாங்க, சொல்ல மாட்றாங்க. அதை பற்றி யாரும் கேட்கவும் மாட்றாங்க. இது இந்த மாதிரி மோசமாக கொண்டு போகிறதுக்கு இந்த சீரியலை பேசாமல் முடிச்சே விட்றலாம். மற்ற பெண்கள்லாம் எழுச்சிக்காக போராடுறேன் அப்படி இப்படிங்கிறாங்க. இவ்வளோ இதையும் பார்த்துக்கிட்டு எல்லாம் சும்மா தான் இருக்காங்க. அவங்க இது மாதிரி ரெஜிஸ்டர் மேரேஜில் சைன் போட்டாச்சுன்னெலாம் காட்டுறாங்க. அதை போய் கூட அது உண்மையா பொய்யா, அது எப்படி வாங்கினாங்க, என்ன பண்ணாங்க அப்படின்னு கூட வீட்டில் இருக்கவங்களால யோசிக்கவும் முடியல, செக் பண்ணவும் முடியல. எப்போ பார்த்தாலும் என்னென்னா மூலையில் உட்காந்து எல்லாம் அழுகுறாங்க. அது மட்டும்தான் நல்லா தெரியுது. வழக்கம் போல் குணசேகரன் பார்த்தா அவர் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கார். இந்த மாதிரி தான் நாடகம் மோசமாக போயிட்டுருக்கு. இப்படி போகிறதுக்கு பேசாமல் முடிச்சிடலாம்.